ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம எர்த்து சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எர்த்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் இன் அவர் எர்த் சர்ஃபேஸ். ஏன்னா பூமியில் வந்து எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குமா? இருக்காது. ஒரு ஏரியாவில் நீங்கள் பார்ப்பீங்க பாலைவனம், டெசர்ட்டாக பார்ப்பீங்க. ஒரு ஏரியாவில் வாட்டர் பாடிஸ், ஒரு குளம், ஏரி, ரிவர், அதேமாதிரி சீ வாட்டரில் வந்து அங்கே உங்களுக்கு கடல் தண்ணி பார்ப்பீங்க. அது மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவும் பார்ப்பீங்க. நம்ம வந்து ஒரு கிராஸ் லேண்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் வந்து நம்மளுடைய எர்த்தினுடைய சர்ஃபேஸில் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரே மாதிரியே கிடையாது. அப்போ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால இந்த பிளான்ட்ஸ், ஸோ இந்த வெஜிடேஷன்ஸ், இந்த பிளான்ட்ஸ் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அது எந்த இடத்துல வந்து அதனுடைய க்ரோத் இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட் என்ன பண்ண வேண்டியிருக்குது? அடாப்டேஷன், அதாவது தகவமைவு அப்படிம்பாங்க தமிழில். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பிளான்ட் பாடியினுடைய பார்ட்ஸ், அது ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, இதில் வந்து ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் ஆகிருக்கணும், ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாடிஃபிகேஷன், சேஞ்சஸ் தான் என்னன்றாங்க அடாப்டேஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் என்னது? அடாப்டேஷன்ஸ். ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படிம்பாங்க. பாருங்கள், the modification in the structure of organisms to survive successfully in an environment is called adaptation of organisms. புரியுதுங்களா? வாட் இஸ் மீன் பை அடாப்டேஷன் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இந்த அடாப்டேஷன் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்னா, ஹெல்ப் இந்த ஆர்கானிசம்ஸ் டு எக்ஸிஸ்ட் அண்டர் ப்ரிவைலிங் ஈக்காலஜிக்கல் ஹேபிடேட். அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த ஹேபிடேட்டில் அந்த ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் பண்ணணும், அதாவது அதை வந்து சர்வை பண்ணணும். ஸோ சர்வை பண்ணுறதுக்கு அந்த அடாப்டேஷன்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் அந்த டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ் நான் சொன்ன பார்த்திங்கன்னா, அந்த எர்த் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேபிடேட் அப்படிங்கிறது ஒரு உயிரினை வந்து ஒரு இடத்துல வாழக்கூடிய அந்த வாழிடம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஹேபிடேட்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் ஹேபிடேட்ஸ், பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட்ஸ் த கரஸ்பாண்டிங் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ அந்த ஹேபிடேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட்ஸினுடைய அடாப்டேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுதான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க? பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. என்னென்ன? ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், எபிஃபைட்ஸ், ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு பிளான்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோஃபைட்ஸ். ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, the plants which are living in water or wet places called hydrophytes. ஹைட்ரோஃபைட்ஸுங்கிறது எங்கே தான் இருக்கும்? லிவிங்காக இருக்கும். அதாவது என்னென்னா இன் வாட்டர், தண்ணியில் தான் அந்த ஹைட்ரோஃபைட்ஸ் இருக்கும். ஒன்று குளத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு ஏரியில் இருக்கலாம், அல்லது கடலில் இருக்கலாம், அல்லது ஒரு ரிவரில் இருக்கலாம், இல்லை ஒரு வெட் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட இருக்கலாம். நல்ல ஈரப்பதமான ஏரியா, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இடம் வந்து எப்பயுமே வெட் கண்டிஷனில் இருந்தால் அந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த பிளான்ட்ஸ் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஹேபிடேட்டுக்கு தகுந்த மாதிரி அக்கார்டிங் டு தேர் ரிலேஷன் டு வாட்டர், ஏர், தே ஆர் சப்டிவைடட் இன்டு ஃபாலோயிங் கேட்டகரிஸ். ஸோ அந்த ஹைட்ரோஃபைட்ஸை என்ன பண்ணுறாங்க? எகெயின் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா, அக்கார்டிங் டு தேர் ரிலேஷன் டு வாட்டர் அண்ட் ஏர். அந்த பிளான்ட் வந்து வாட்டரோட டச் இருக்கா, அல்லது அது ஏரோட டச் இருக்கா, எதோட தொடர்பு இருக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப், அதை பேஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ், ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்த ஹைட்ரோஃபைட்ஸை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்று அதனுடைய ஸ்ட்ரக்சர், அது ஏன் வந்து அந்த நேம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது அதிலே இருக்குது. ஃப்ரீன்னு என்ன அர்த்தம்? சுதந்திரமாக. அந்த பிளான்ட் வந்து என்னென்னா வாட்டர் சர்ஃபேஸ் மேலே ஃப்ரீயாக வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். அதான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சரில் வந்து பாருங்கள், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் ஐகார்னியா பிஸ்டியா. உங்களுக்கு ஐகார்னியா அப்படிங்கிறது தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பிஸ்டியா வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஸ்மால் பிளான்ட்டாக இருக்கும்.
ஐகார்னியா உங்களுக்கு குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். வாட்டர் பாடி அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். சரி, இது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிளான்ட்ஸ் வந்து தே ஃப்ளோட் ஃப்ரீலி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அந்த வாட்டருடைய சர்ஃபேஸில் தான் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகுது. புரியுங்களா? தென் தே ரிமைன் இன் கான்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஏர். இது வந்து வாட்டரோட கான்டாக்ட் இருக்குது. அதேமாரி வெளியில் எனக்கு ஏர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வாட்டர் ஏர் ரெண்டோட கான்டாக்ட் பண்ணியிருக்கு இந்த பிளான்ட்ஸ். பட் நாட் வித் சாயில். இந்த ரூட்ஸ் எங்கேயாவது சாயிலில் போய் டச் ஆகிருக்குதா? கிடையாது. இந்த ரூட்ஸு கிடையாது. ஸோ இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸுக்கு என்ன கேரக்டர்னால், இந்த பிளான்ட் பாடி வாட்டரோடையும் சுற்றி வெளியில் அவுட்டரில் என்ன ஏரோடையும் கான்டாக்ட் இருக்கும். ஆனால் அந்த ரூட்ஸ் வந்து எங்கே டச் இல்லை? சாயிலில் டச் இல்லை. புரியுதுங்களா? நோ டச். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இதிலே பதில் இருக்குது. செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸில் த ரூட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் மட்டு. இங்கே கீழே வந்து அந்த மண்ணில் வந்து அந்த சகதியில் கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குதுங்களா ரூட்டு. ஸோ ரூட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் மட் பட் தேர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். பட் அதனுடைய லீஃபும் ஃப்ளவர் வந்து எங்கே மிதக்குது? சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், தண்ணிக்கு மேலே வந்து மிதக்குது. அப்போ ரூட்டு பாட்டம், லீஃப் ஃப்ளவரு எங்கே டாப், அந்த மாதிரி போயிடுது. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குதா ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். ரூட்டட்னா ரூட் வந்து கீழே இருக்குது, ஃப்ளோட்டிங்னா அந்த லீஃபு ஃப்ளவர் எங்கே போதா? மேலே சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் ஃப்ளோட்டிங் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பிளான்ட்ஸ் வந்து என்னது? இன் கான்டாக்ட் வித் ரூட், வாட்டர், ஏர். பார்த்திங்கன்னா இது வந்து 3 பக்கமே கான்டாக்ட் இருக்குது. எங்கெங்கே கான்டாக்ட் இருக்குது? இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்டாக்ட் இருக்குது, கான்டாக்ட் வித்து சாயில், அப்புறம் வாட்டர், அப்புறம் ஏர். புரியுங்களா? 3 ஏரியாவிலையுமே இந்த கான்டாக்ட் இருக்குது. புரியுங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஏரு, வாட்டர், அது மட்டும்தான் அந்த கான்டாக்ட். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3மே கான்டாக்ட். இதில் வந்து 2 தான் கான்டாக்ட். ஸோ அதை தான் பேஸ் பண்ணி அந்த கிளாஸிஃபிகேஷன் பிரிச்சிருக்காங்க. அடுத்து தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்ட் டைப் சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ்னால் these plants are completely submerged in water and not in contact with the soil and air. இந்த பிளான்ட் வந்து வாட்டருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏரோட கான்டாக்ட் இல்லை, அதேமாரி சாயில் கீழே வந்து சாயிலோட கான்டாக்ட் இல்லை. ஒன்லி வித்தின் த வாட்டருக்குள்ளே மட்டும்தான் அதனுடைய கான்டாக்ட் இருக்கும். அதான் சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் செரட்டோஃபில்லம், யூட்ரிகுலேரியா படிச்சிருப்பீங்க. இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸில் படிச்சிருப்போம். புரியுதுங்களா? தென் இது ஒரு டைப், ஹைட்ரோஃபைட்டில் இது ஒரு டைப். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம்? ரூட்டடு சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் பார்த்தா the plants are completely submerged in water. தண்ணிக்குள்ளே கம்ப்ளீட்டாக சப்மர்ஜ் ஆகிருக்கு இன் வாட்டர். அப்புறம் அண்ட் ரூட்டட் இன் த சாயில்ங்கிறது ரூட்டு வந்து சாயிலுக்குள்ளே போயிருக்கும் பார்த்திங்களா? ரூட்டட் இன் தி சாயில். தென் அந்த ரூட்டட் இன் த சாயில் பட் என்ன உங்களுக்கு அதில் சப்மர்ஜிடில் வந்து பார்த்திங்கன்னா நாட் இன் கான்டாக்ட் வித் ஏர். பட் என்ன இது இங்கே எங்கே உள்ள ஏருக்கு வந்து கான்டாக்ட் இல்லை. அப்போ இதில் வந்து 2 கண்டிஷன், வாட்ரு, சாயில், இந்த 2 கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. என்ன மேலே போகல, ஏருக்கு வந்து கான்டாக்ட் இல்லை. இது ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஹைட்ரில்லா அண்டு வேலிஸ்னேரியா அப்படிங்கிறது. உங்களுக்கு ஹைட்ரில்லா பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்வாரியம் மீன் தொட்டியில் வந்து இந்த பிளான்ட் வந்து வளர்த்துவாங்க. லீவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் லீவ்ஸாக இருக்கும், பிரான்ச்சாக இருக்கும், ஸ்மால் லீவ்ஸாக இருக்கும். இது வந்து ரூட்டட் சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ் இந்த டைப்பு. தென் அடுத்த டைப் வந்து லாஸ்ட் வந்து ரூட்டடு எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட். இது ஹெட்டிரோஃபிலி அப்படிம்பாங்க. சாஜிடேரியா, ரெனன்குலஸ் அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். புரியுதுங்களா? அதாவது என்னதில் இது என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு இதை வந்து ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் கூட சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் சொல்லலாம்.
இந்த பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அடாப்டட் டு போத், அதாவது அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் மோட்ஸ் ஆஃப் லைஃப் ரெண்டுலேயுமே இருக்கிறது ஆம்பிபிஎஸ் அப்படிம்பாங்க. சரி, இது உங்களுக்கு ரூட்டட்னா என்ன அர்த்தம்? சாயிலில் உள்ள ரூட்ஸ் வந்து உள்ளே போயிருக்குது. அப்புறம் பாடி வந்து வாட்டரில் கூட இருக்குது. அப்புறம் மீதி எங்கே இருக்குது? ஏரில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஏரு, வாட்டர் அண்டு ரூட்டட். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், புரியுதுங்களா? ஹைட்ரோஃபைட்ஸில் இது ஒரு டைப். ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ், ஹெட்டிரோஃபில்லி அப்படிங்கிறது, புரியுதுங்களா? தென் இதில் வேறு என்ன பார்த்துருக்கோம்? எல்லாம் ஆம்பிபிஎஸ் ஹைட்ரோஃபைட்ஸுங்கிறது ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அடாப்டேஷன் இருக்கும். அதாவது வாட்டரில் இருக்கும், போத் வாட்டர் அண்டு லேண்ட் சர்ஃபேஸ் ரெண்டுலேயுமே இருக்கிறது, புரியுதுங்களா? அக்வாட்டிக் அண்டு டெரஸ்ட்ரியல் மோட் ரெண்டுலேயுமே இருக்கும், புரியுதுங்களா? அக்வாட்டிக் டெரஸ்ட்ரியல் ரெண்டுலேயுமே உயிர் வாழக்கூடியது. அது டைஃபா சாஜிடேரியா அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணியிலையும் அது உயிர் வாழுது, தரையிலையும் அது அதனுடைய அடாப்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஆம்பிபிஎஸ், தரையிலே இருக்கும் தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இருந்தால் அதுதான் ஆம்பிபிஎஸ் ஹைட்ரோஃபைட் அப்படிம்பாங்க. அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ்குள்ளே. த பிளான்ட்ஸ் விச் கேன் க்ரோ இன் மாய்ஸ்ட் டேம்ப் ஷேடி பிளேசஸ் ஆர் கால்டு ஹைக்ரோஃபைட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? மாய்ஸ்ட் டேம், அதாவது ஈரமான பகுதியில் நிழல் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வளரும். இதுக்கு பேர் ஹைக்ரோஃபைட்ஸ் அப்படிம்பாங்க. பிரயோஃபைட் தாவரம்லாம் அதுதான் எக்ஸாம்பிள். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அந்த பிளான்ட்ஸை பார்க்கலாம், சரிங்களா? சரி, இது வந்து உங்களுக்கு இந்த ஹைட்ரோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய டைப்ஸ். இப்போ இந்த ஹைட்ரோஃபைட்ஸ் அதனுடைய அடாப்டேஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் என்னென்ன, அந்த அக்வாட்டிக் கண்டிஷனில் வளரோம்னா அதுக்கு என்னென்ன மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மாடிஃபிகேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷனில் ஃபஸ்ட்டு ரூட்டுன்னு எடுத்துட்டோம்னா டோட்டலி ஆப்சண்ட் இன் ஒல்ஃபியா அண்டு சால்வினியா. ஏன்னா அது ஹைட்ரோஃபைட்ஸுக்கு என்ன தேவையில்லை? ரூட்ஸ் அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஏன்னா ரூட்ஸ் தான் என்ன வேலை? வாட்டரை வந்து அப்சர்ப்ஷன் பண்ணுறது. ஏன்னா ஏற்கனவே என்னது எதுக்குள்ளே தான் இருக்குது? வாட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ரூட்ஸ் அப்படிங்கிறது நாட் நெசசரி. அதனால் பார்த்திங்கன்னா சில பிளான்ஸில் என்ன இருக்காதா? ரூட்ஸு இருக்காது. ஓல்ஃபியா, சால்வினியா அதிலெல்லாம் என்னது டோட்டலாக ஆப்சண்ட் ஆகிருக்கு. அல்லது என்னது சில இதில் வந்து பூவர்லி டெவலப்டு ஹைட்ரில்லாவில் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு இந்த ரூட்ஸினுடைய டெவலப்மெண்ட் இருக்கும். அதேமாரி ரெனன் கிளாஸில் வந்து நல்லா ரூட்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்குமா, புரியுதுங்களா? ஸோ அப்போ ரூட்ஸுங்கிறது சில ஹைட்ரோஃபைட்டில் டோட்டலாக ஆப்சண்ட், சில ஹைட்ரோஃபைட்டில் பூவர்லி டெவலப்டு, சில ஹைட்ரோஃபைட்டில் நல்லாவே வெல் டெவலப்டாக ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. தென் ரூட் கேப் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு பதிலாக ரூட் பாக்கெட்ஸ் தான் இந்த ஹைட்ரோஃபைட்ஸில் இருக்கும். நம்ம டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ்லாம் ரூட் கேப்ஸ் இருக்கும், ஆனால் இதில் வந்து ரூட் பாக்கெட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஐகார்னியா. இப்போ ஸ்டெம்னு எடுத்துட்டோம்னா ஸோ அதனுடைய அடாப்டேஷன் என்ன? லாங்காக இருக்கும் ஸ்டெம்மு. நீங்கள் தாமரை லோட்டஸ் பார்த்துருப்பீங்களா? அதனுடைய தண்டு நீளமாக இருக்குல்ல, சிலண்டராக இருக்கும். ஸ்பாஞ்சி நேச்சர், ஃப்ளெக்சிபிள் இன் சப்மர்ஜ்டு ஃபார்ம்ஸ், அதாவது லென்த்தாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், வளையும் தன்மையுடையதாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்சி இன் நேச்சராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஸ்டெம் எப்படி இருக்குன்னா திக்காக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டால்னிஃபெரஸ் ஸ்பாஞ்சி. ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிளான்னுடைய ஸ்டெம்மு சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதேமாரி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மேலே மிதக்கிற தாவரத்தில் ஸ்டெம்மு எப்படி இருக்குமா? திக்காகவும் ஷார்ட்டாகவும் ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதேமாரி ரூட்டட் ஃப்ளோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மு வந்து எப்படி இருக்குமா? ரைசோமாக மாறி இருக்குமா, கிழங்கு மாதிரி இருக்குமா. மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இது வந்து ரூட்டு கிழங்கு மாதிரி, ரைசோம் அப்படிம்பாங்க. தென் ப்ராபகேஷன், அதனுடைய ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், புரியுதுங்களா? ரன்னர், ஸ்டோலன், ஸ்டெம் ரூட் கட்டிங்ஸ், டியூபர்ஸ், டார்மன் எபிசஸ், ஆப்செட். ஸோ இந்த மெத்தடில் வந்து அதனுடைய ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். தென் அடாப்டேஷனில் லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ்னுடைய மாடிஃபிகேஷன் எப்படி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த லீவ்ஸ் ஆர் தின்னாக இருக்கும், லாங்காக இருக்கும், ரிப்பன் ஷேப்பில் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வேலிஸ்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் லீஃப்னுடைய ஸ்ட்ரக்சர். இல்லை அப்படின்னா லாங் லீனியராக இருக்கிறது,
பொடோமோஹைஸ்டன் அப்படிங்கிறதுல இருக்கும். அப்புறம் டிசெக்டட் செரட்டோஃபில்லம்ஸ். டிசெக்டட்னா அப்படி பிளவு விட்டுருக்கும். நம்ம 5 விரல்கள் எப்படி தனித்தனியாக இருக்குது அது மாதிரி அந்த ஒரே லீஃப் வந்து அப்படி பிளவாக பிளவு விட்டுருக்கும். அப்புறம் ஃப்ளோட்டிங்கில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்து லார்ஜ் இன் சைஸ், பெருசாக இருக்கும். ஃப்ளாட் ஆஸ் இன் தாமரை இலை பார்த்துருப்பீங்க, இல்லை தாமரை அல்லி அந்த இலையெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா லார்ஜ் இன் சைஸில் இருக்கும். அது ஃப்ளோட்டிங் லீஃப் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஐகார்னியா பார்த்துருப்பீங்க, அந்த பீட்டியோல்ஸ் பிகம் ஸ்வாலன் ஸ்பாஞ்சி. பீட்டியோல்னு அர்த்தம், இலையினுடைய காம்பு அது வந்து நல்லா ஸ்வெல்லிங்காக இருக்கும், ஸ்பாஞ்சி நேச்சர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ், தண்ணிக்கு மேலே இருக்க பற்றி அதனுடைய லீவ்ஸ் வந்து ஹெட்ரோஃபில்லி, 2 டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்குங்கிறாங்க. அந்த பிளான்ட்டுடைய தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா சப்மர்ஜ் லீவ்ஸ் வந்து டிசெக்டட், அப்படி என்ன இருக்க பிளவுபட்டிருக்கும். ஆனால் தண்ணிக்கு மேலே ஏரியல் லீவ்ஸ் வந்து என்டையர் லீஃப், அந்த டிவிஷன் இல்லாமல் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய லீவ்ஸ், அதான் என்டையர் லீஃப்ம்பாங்க. எக்ஸாம்பிள் ரெனன்குலஸ், சாஜிட்டேரியா, லிம்னோஃபில்லா, ஹெட்ரோஃபில்லா, இதெல்லாம் அந்த பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இது மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் எல்லாம் எப்படி ஹைட்ரோஃபைட்ஸில் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து அனாட்டமிக்கல், அந்த பிளான்னுடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளானுடைய எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெம்மு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்முனுடைய அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ், அதில் வந்து கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரு கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். கியூட்டிக்கல்னால் என்னென்னா இது டெசர்ட் பிளான்ட்டில் இருக்கும், புரியுதுங்களா, ஜீரோஃபைட் பிளான்ட்ஸில் இருக்கும். அதாவது ஸ்டெம்மு லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படி ஒரு என்னது தின் கோட்டிங், ஒரு வேக்ஸ் தடவுன மாதிரி ஒரு படலம் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஹைட்ரோஃபைட்ஸில் ஆப்சண்ட், புரியுதுங்களா. அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ப்ரெசன்ட், இட் இஸ் தின் புவர்லி டெவலப். அப்படி இருந்தாலும் இது ரொம்ப பூவராக தான் இருக்கும், ரொம்ப டெவலப்மெண்ட்டே இல்லாமல் தான் இருக்கும் அந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிறது. பாருங்கள் இந்த அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது சிங்கிள் லேயர், இதை பார்த்திங்களா, ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ். அப்புறம் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய இதுதான் கார்டெக்ஸ். பார்த்திங்கன்னா ஏர் சேம்பர்ஸாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா, புரியுதுங்களா. கார்டெக்ஸ் வித்து ஏரன்கைமா, அதாவது கேப் இருக்கும் கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக, அந்த கேப்போடு இருக்கிறத ஏர் சேம்பர், ஏரன்கைமா செல்ஸ். அப்புறம் வாஸ்குலார் டிஷ்யூனா பூவர்லி டெவலப்டு. வாஸ்குலார் டிஷ்யூன்னு என்ன அர்த்தம், இங்கே இருக்குது பார்த்திங்களா, ஃப்ளோயம் சைலம், இது வந்து ரொம்ப கம்மியாக தான் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா சைலம் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது, ஏற்கனவே வாட்டருக்குள்ளே இருக்குது, அப்போ சைலம் வந்து அதிகமாக டெவலப் ஆகிருக்காது. இன் எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ், அதாவது தண்ணிக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா வாஸ்குலர் எலமெண்ட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். அப்புறம் மெக்கானிக்கல் டிஷ்யூங்கிறது சப்போர்ட், அந்த ஸ்டெம்முக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கக்கூடிய டிஷ்யூஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஆப்சென்ட் எக்ஸப்ட் இன் எமர்ஜென்ட் ஃபார்ம். எமர்ஜென்ட் ஃபார்ம்னு என்ன அர்த்தம், தண்ணிக்கு மேலே வளரக்கூடிய பிளான்ட்ஸ், ஸோ அதில் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸுக்கு மெக்கானிக்கல் டிஷ்யூங்கிறது ஆப்சென்ட் இருக்காது. அப்புறம் பித் அப்படின்னா அது வந்து ஸ்க்ளெரங்கைமா. பித்துங்கிறது என்னென்னா சென்டரில் இருக்கக்கூடிய செல்ஸ், புரியுதுங்களா, அந்த நடுவில் சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டரில் இருக்கக்கூடியதான் பித்தும்பாங்க. அதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது தான் அதனுடைய ஃபங்க்ஷன், புரியுதுங்களா. ஸ்க்ளெரங்கைமா டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், அதனுடைய இது வந்து ஸ்க்ளெரங்கைமா செல்ஸ், புரியுதுங்களா. ஸோ இது வந்து அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹைட்ரில்லா ஸ்டெம்னுடைய, அதாவது ஹைட்ரில்லா பிளான்ட்டுடைய ஸ்டெம் ஸ்ட்ரக்சர். தென் அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோஃபைட்ஸ் ஜென்ரலாக என்னது, எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் ஏனரோபிக் கண்டிஷன். ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறனால அதுக்கு ஏரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் புவராக தான் இருக்கும். ஸோ அந்த என்ன பண்ணுமா தாங்கிட்டு வாழும். ஏனரோபிக் கண்டிஷன் என்னது, காற்று இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட். ஸோ அதை கண்டிஷனில் தான் இருக்குது ஹைட்ரோஃபைட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொசஸ் ஸ்பெஷல் ஏரேட்டிங் ஆர்கன்ஸ். ஏரேட்டிங் ஆர்கன்ஸ் என்ன அர்த்தம், இந்த ஏரன்கைமா இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ்சேஞ்ச் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கக்கூடிய அந்த ஏரியா. ஸோ தீஸ் ஆர் ஆல், இதெல்லாம் என்னது உங்களுக்கு அந்த அடாப்டேஷன்ஸ், மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் அண்ட் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ், புரியுதுங்களா. இப்போ இதோட என்ன முடியுது, ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து உங்களுக்கு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.